ஹாய், இன்றைய ஸ்பெஷல் கும்பகோண வெங்காயம் இல்லாத கார சட்னி. வாங்க எப்படி செய்வது பார்க்கலாம். 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்குவோம். நல்லா வறுத்துக்குவோம். கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்துக்குவோம். அந்த பபுள்ஸ் நிற்கணும். அதுக்கு வறுத்த பிறகு 1.5 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்குவோம். போட்டுவிட்டு நல்லா ரெண்டையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிறணும். நல்லா வறுத்துட்டு 8 கார மிளகா, 4 காஷ்மீர் சில்லி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஏன்னா டேஸ்ட் மாறிடும். கருகாத அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எதமாக வறுத்து எடுத்துக்கிறணும். மிளகா வறுத்த உடனே 25 கிராம் வேர்க்கடலை பயிர் போட்டுக்கிறணும். 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கிறணும். சிறிதளவு பெருங்காய பயிர் போட்டுக்கணும். 3 சேர்த்து நல்லா அங்கிட்டும் இங்கிட்டுமா நல்லா வறுத்து எடுத்துடணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மிளகா வந்து கருகிரும். வறுத்து தனியாக வச்சுக்கிறணும். 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன் 5 தக்காளியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கிட்ட அங்கிட்ட ஒரு வதக்கிங்க. ஒரு சிறிய புளி துண்டு போட்டுக்கோங்க. 6 பூண்டு பல் போட்டுக்கோங்க. பூண்டு போட்ட பிறகு இங்கிட்ட அங்கிட்ட லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டிட்டு தேவையான அளவு உப்பை இப்போ போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் தான் சீக்கிரம் தக்காளி நெய்யும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு விட்டு இங்கிட்ட அங்கிட்ட நல்லா கிண்டி விட்டு தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வந்த பிறகு சிறிதளவு வெல்லத்தை போட்டுக்கோங்க. வெல்லத்தை போட்டுவிட்டு தக்காளி நல்லா கரைய விடுங்க. தக்காளி நல்லா பேஸ்ட்டு மாதிரி கரைய வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். நல்லா இங்கிட்ட அங்கிட்ட மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பதத்துக்கு வந்த பிறகு தக்காளியை இறக்கி வச்சுருங்க. ஆறின பிறகு வறுத்து வச்ச அந்த மிளகா, தக்காளி தொக்கு ரெண்டையும் கலந்து ஜாரில் போட்டு சட்னியாக அரைச்சிக்கோங்க. தாளிப்புக்கு தேவையான பொருள்: 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு விட்டு நல்லா வறுத்துடுங்க. வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்க சட்னியில் ஊற்றிக்கிங்க. சட்னி ரெடியாகிடுச்சு. சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 10 தோசை சாப்பிட்டாலும் தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி.